ஹாய் நண்பர்களே வணக்கம். நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைய டெய்லர் டிப்ஸ் வீடியோவில் அழகான பஃப் கை தைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு துணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பஃப் வச்சோம். இந்த ப்ளவுஸினுடைய முழு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப் ஹேண்டில் அழகான முறையில் சூப்பர் பஃப் ஸ்லீவ் இப்போ நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு நம்ம கையை ரெடியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். கையினுடைய உயரம் 5.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு போக 5 இன்ச்சு ரெடியாக இருக்கும். பாருங்கள், 2 கையை நான் வெட்டியிருக்கேன். இந்த 2 கையையுமே இப்போ உங்களுக்கு அழகான முறையில் பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணுறதை நான் எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். கீழே 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடம் மடித்து தைக்கிறதுக்கு உண்டான அறுக்காத்து, அந்த அறுக்காத்து அளவில் தான் நம்ம மடித்து தைச்சிக்கிறதுக்கு உண்டானது. இதில் 2 கை இருக்குது பாருங்கள். 2 கையையுமே ஒரே சேமாக மடித்து நம்ம இப்படி நீவிக்கிறணும். நான் எப்படி நீவுறேனோ அதேமாரி நீவிக்கிறணும். நீவிக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு கிடைக்கும். புதுசாக பழகக்கூடியவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். 2 கையில் ஒன்று நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த கீழே 1 இன்ச்சு தைக்கிறதுல போக மீதம் 1.5 இன்ச்சு பஃப்பு வைக்கிறதுக்கு உண்டான அளவு நான் காமிக்கிறேன். அந்த பக்கத்து 1.5 இன்ச்சு வச்சோம், அதே போன்று இந்த பக்கத்து 1.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ இன்னும் கூடுதலாக அடிஸ்கேலை வச்சு நேராக கோடு போட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாக நம்ம காட்ட போகிறோம். இது மூலமாக இதில் இருந்து தான் நம்ம பஃப்பே வைக்க போகிறோம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே தான் கரை வைக்க போகிறோம். அதனால தான் அந்த பாக்ஸை நான் காமிக்கிறேன். அதே மாதிரி 2வது கையையும் நம்ம ரெடி பண்ணிக்கிறணும். ஏற்கனவே நம்ம மடித்து நீவுனம் பாருங்களேன், அந்த அளவில் ஒரு கோடை போட்டுக்கிறோம். பாருங்கள், கரெக்டாக நான் கோடு போட்டுக்கிட்டேன். அதற்கு பிறகு மறுபடியும் அந்த கோட்டிலிருந்து 1.5 இன்ச்சு அந்த பாக்ஸு, அதாவது நம்ம கரை வைக்கிறதுக்கு பார்டர் வைக்கிறதுக்கு உண்டான அந்த மார்க்கை நம்ம பண்ணிக்கிறோம். அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒரு கோடு போட்டுக்கிறோம் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம அழகான முறையில் ஒரு பஃப் ஸ்லீவை ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு புரியும். லைனிங்கை ரெடி பண்ணதற்கு பிறகு இப்போ ஒரிஜினல் துணியை நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஒரிஜினல் துணியில் பாருங்கள், இந்த கரையை மட்டும் நம்ம இப்போ வெட்டி எடுக்க போகிறோம். இப்போ நான் பாருங்கள் கரெக்டாக வெட்டுறேன். இந்த கரையை நம்ம வெட்டி தனியாக எடுத்துக்கிறணும். ஏன்னா இதில் தான் நம்ம பார்டர் வைக்க முடியும். பஃப் வச்சதற்கு பிறகு அந்த பார்டரை கீழே வச்சா தான் அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அதனால் இப்போ நம்ம இந்த கரையை முழுசாக வெட்டி எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஒரே அளவில் சேமாக வெட்டி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம கரையை வெட்டி எடுத்துட்டோம். பார்டரை வெட்டியதற்கு பிறகு ஸ்கொயர் டைப்பில் ஒரு துணியை எடுத்து நம்ம வெட்டி வச்சுருந்த லைனிங்கை வச்சு பார்க்குறோம் பாருங்கள். துணி பத்தலை. இப்போ அந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் ஜாயிண்ட் போடக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போ தான் பஃப் ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். துணி பத்தாமல் இருந்தால் நம்ம இந்த மாதிரி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். கரையை வெட்டினதுக்கு பிறகு பாருங்கள், இந்த துணியை நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பஃப் ஸ்லீவுக்கு இந்த துணி பத்தாது. இப்போ நம்ம ஜாயிண்ட் போட்டு தான் பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். துணி பத்தாததுக்கு எப்படி நம்ம பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய முக்கியமான ஒரு விஷயமே. பாருங்கள், நான் வெட்டுறேன். இப்போ வெட்டி எடுத்துடுறேன். அந்த கத்திரிக்கோள் வச்சுருக்கிற இடமும் துணி பத்தாது. ஆக்சுவலாக நம்ம ஸ்கொயர் டைப்பில் வெட்டிக்கிறணும். வெட்டிக்கிட்டு ஜாயிண்ட் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பஃப் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா துணி ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஜாயிண்ட் போட்டுமே இந்த பஃப் ஸ்லீவை ரொம்ப அழகாக அருமையாக சூப்பராக தைக்க போகிறோம். ஸ்கொயர் டைப்பில் வெட்டினதுக்கப்புறம் நான் ஜாயிண்ட் போடுறேன் பாருங்கள். இந்த ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு அமுக்கு தையல் போடணும். ஏன் அமுக்கு தையல் போடுறோம்னா, அவங்க கை போட்டிருக்கும் பொழுது அந்த பிசுறு வெளியில் வராமல் தையலும் துணியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக 2வது தையல் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த பூலாம் நேராக பாருங்கள், நேராக காட்டுறேன், அதெல்லாம் நேராக இருக்கணும். நம்ம ஜாயிண்ட் போடும்போது கூட பூக்களையெல்லாம் சரியாக ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி அதை ரொம்ப செக் பண்ணிக்கிறணும். அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தால்தான் கஸ்டமரை நாம் திருப்திப்படுத்த முடியும். மறுபடியும் அமுக்கு தையல் போடுறோம் பாருங்கள். அமுக்கு தையல் போட்டு இந்த துணி, இந்த ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு துணி ரொம்ப கம்மி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணோம். அதனால் இந்த பஃப் ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து லைனிங்கை வச்சு காட்டுறேன். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது துணி. எக்ஸ்ட்ரா இருக்கிறது மிக கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதில் தான் நம்ம அழகான பஃப்பை ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஜாயிண்ட் போட்டுட்டோம். 2 கையிலையும் 4 சைடில் ஜாயிண்ட் போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் லைனிங்கை வச்சு பார்க்குறோம் பாருங்கள். இந்த பக்கத்து துணி இருக்குது, அந்த பக்கத்து துணி இருக்குது எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம பஃப்பை வைக்கணும். இதில் தான் பாருங்கள், 4 அப்படியே மடித்து போடுறேன். 2 கையுமே இதில் அட்டாச்மெண்ட்டில் இருக்குது.
4ஆக மடித்து போட்டு சென்டரில் ஒரு அர்க்காத்து பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சென்டர் அர்க்காத்தை நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து லைனிங்லேயும் சென்டரில் அர்க்காத் பண்ணுறோம். ஒரிஜினலில் சென்டரில் அர்க்காத் பண்ணோம். அதற்கப்புறம் லைனிங்கில் சென்டரில் அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அர்க்காத் பண்ணி நான் எப்படி கோடு போடுறேன்னு பாருங்கள், நீவி விடுறேன்னு பாருங்கள். இந்த சென்டரை கனெக்ட் பண்ணிக்கிறணும். ஏற்கனவே நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். பாக்ஸ் போட்டு வச்சது வந்து இந்த ஓரத்தில் இருந்து 3 இன்ச்சு ஹாம் கோலுக்குள்ளே போயிடும். அதனால் அந்த இடத்துல நம்மளுக்கு பஃப்பு தேவையில்லை எப்போவுமே. அதேமாதிரி இந்த பக்கத்து 3 இன்ச்சு ஹாம் கோலுக்குள்ளே போயிடும், பஃப்பு தேவையில்லை. இந்த 3 இன்ச்சுக்கு உள்ளே தான் நம்மளுக்கு பஃப்பு தேவை. இந்த பாருங்கள், நான் சென்டர் கோடு போடுறேன் பாருங்களேன். உங்களுக்கு பார்ட்ரு மாதிரி எல்லாத்தையுமே கட்டி காமிச்சிட்டேன். இந்த சென்டர்லாம் பாருங்கள், இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு பஃப்பு தேவை. இதுக்குள்ளே நம்ம பார்ட்ரு வச்சுருவோம் பாருங்கள். இப்போ நம்ம ஜாயிண்ட் போட்ட கிளாத்தையும் அந்த சென்டரையும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறத பாருங்கள். இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம பஃப் வைக்கணும். இப்போ இந்த பஃப்பு ஸ்லீவை ரொம்ப அழகாக அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். துணியே இல்லை, ஆனாலும் நம்ம கஸ்டமர் சொன்னதுக்கு இணங்க கண்டிப்பாக நாங்கள் பஃப்பு ஸ்லீவ் வச்சு தரேன்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ பஃப்பை நாங்கள் ரெடி பண்ணுறோம் பாருங்கள். பாருங்கள், நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டோம். பஃப்பு கரெக்டாக அந்த 3 இன்ச்சில் கொண்டு வந்து நிப்பாட்டி அங்கேருந்து நம்ம பில்ட்டு வைக்க, மடிப்பு வைக்க ஆரம்பிக்க போகிறோம். சென்டர் அந்த இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மடிப்பு வைக்கிறேன் பாருங்கள். சும்மா சிறுசாக சும்மா ஏன்னா துணி ரொம்ப கம்மியாக இருப்பதனால் சிறுசாக நம்மளுக்கே ஒரு அப்ராச்மெண்ட்டான ஒரு அளவு தெரியும். இவ்வளோ வச்சா இந்த இடத்துக்கு கரெக்டாக வரும், சென்றும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும் போது நம்ம தைரியமாக தைக்கலாம். பாருங்கள், சென்றும் வரப்பொழுது வந்துருச்சு கரெக்டாக. அந்த சென்ட்ரு மைய பகுதிக்கே நம்ம கொண்டு வந்துட்டோம். அதேமாதிரி கோடு போட்டதுக்கு மேலேயே வச்சு தச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அளவை எந்த சூழ்நிலையிலையும் மாற்றிடக்கூடாது. தொழிலில் பொறுத்தளவுக்கு டென்ஷன் ஆகாமல் நம்ம ரொம்ப விரும்பி அழகாக பண்ணினோம்னா நம்ம பண்ணக்கூடியது எதாக இருந்தாலும் அழகாக வரும். பாருங்கள், ஒரு பஃப்பு, ஒரு கையினுடைய பஃப்பை நம்ம முடிக்க போகிறோம். கரெக்டாக அந்த நான் கோடு போட்ட அளவுக்குள்ளேயே வச்சுருக்கேன் பாருங்களேன். இப்போ 2வது கையை நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணுறோம். 2வது கையில் எல்லா அளவையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். 2வது கையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ 2வது கையில் 3 இன்ச்சு நான் அளவு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இன்னும் தெளிவாக. இது ஹாம் கோலுக்குள்ளே போகக்கூடியது, அதனால் அங்கே பஃப்பு தேவையில்லை அதுக்கு மேலே. அதனால் இந்த 3 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிடுறோம். இதை எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறணும் கரெக்டாக. அந்த கோட்டு மேலேயே வச்சு இப்போ பஃப்பை ஆப்போசிட்டில் வைக்கிறேன். முதல் கையில் பஃப்பை நான் உட்காந்துருக்கிற பக்கத்து வச்சுருந்தேன். இப்போ 2வது கையில் நான் உட்காந்துருக்கிறதுலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி வைக்கிறேன். அப்போ தான் 2 சிலிவும் போடும் பொழுது ஒரே மாதிரி சேமாக பஃப்பு அழகாக தெரியும். பாருங்கள், நான் ஆப்போசிட்டில் ஒரே அளவில் எவ்வளவு இருக்கோ அவ்வளோவில் கரெக்டாக மடித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சென்டர் அர்க்காத்து ஏற்கனவே பண்ணியிருந்தோம். அந்த அர்க்காத்தும் அந்த லைனிங்கினுடைய மார்க்கும் ஒன்றாக சேர்ந்துருச்சு பாருங்கள். கரெக்டாக கொண்டு போய்கிட்டே இருக்கும். துணி ரொம்ப கம்மியான ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு. ஆனால் பஃப் ஸ்லீவ் கஸ்டமர் கேட்டுட்டாங்க. அவங்கள திருப்திப்படுத்துகிற விதமாக இந்த பஃப்பை நம்ம கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு யோசனை பண்ணி நம்ம தச்சு எடிட் பண்ணுற சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு இந்த ப்ளவுஸு. இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக அமையும். கஷ்டங்கள் தான் வாழ்க்கையினுடைய ஏணிப்படிகள். அதனால் கஷ்டத்தை நம்ம எப்போவுமே மனசில் போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. துணி இல்லைன்னு கவலைப்படலை, தைரியமாக தைக்க ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள், லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கிட்டே அடுத்து மேல் பகுதியில் பஃப்பை நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள். இந்த பார்த்துக்கோங்க, லைனிங் இருக்குது, அதுலேயே பஃப்பை வைக்க போகிறோம். இது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான். தெளிவாக செய்தால், தைரியமாக செய்தால் இதை நம்மளால் நிச்சயமாக வைக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் பஃப்பு இந்த பக்கத்து வச்சுருக்கேன் கரெக்டாக. ஆனால் மேல் பகுதியில் அந்த பக்கத்து வைக்கக்கூடாது, ஆப்போசிட்டாக வைக்கணும். கீழே நம்ம எந்த பக்கத்து வைக்கிறோமோ அது மாதிரி பப்பு வைக்காமல் மேல் பகுதியில் நம்ம ஆப்போசிட்டில் வைக்கணும். பாருங்கள், லெஃப்ட்டு கையில் ஒரு பக்கத்து பிடிச்சிருப்பேன், ரைட்டு கையில் ஆப்போசிட் பண்ணுறேன் பாருங்கள். பஃப்பை நல்லா பாருங்கள், லெஃப்ட்டில் பிடிச்சிருப்பேன், ரைட்டில் ஆப்போசிட் பண்ணுவேன். லைனிங்கை நல்லா கீழே இழுத்து விட்டுக்கிறணும். ஏன்னா லைனிங் சுருங்கிடக்கூடாது நம்ம தைக்கும் பொழுது. இதை ரொம்ப தெளிவாக பொறுமையாக பண்ணணும். பாருங்கள், நான் ஆப்போசிட்டில் அப்படியே வச்சுக்கிட்டே வரேன் பாருங்கள். என்ன மேல் பகுதியிலையும் ஆப்போசிட்டாக வைக்கணுமான்னு கேட்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வைக்கணும். வச்சிங்க அப்படின்னா பஃப்பு ஸ்லீவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பஃப்பு நான் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த ப்ளவுஸை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் லைனிங்கை வந்து நம்ம எந்த சூழ்நிலையும்
சுருங்கிராத அளவுக்கு அதில் ரொம்ப கவனமாக கருத்தாக இருக்கணும். பாருங்கள், நான் ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக பஃப் வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். அப்பப்போ லைனிங்கை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, லைனிங் சுருங்கிருச்சுன்னா கையினுடைய அளவு சுருங்கிரும். கையினுடைய அளவு சுருங்கிருச்சுன்னா கஸ்டமர் கேட்ட அளவுக்கு இருக்காது. பாருங்கள், நான் லைனிங்கை அடிக்கடி செக் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம பஃப் ஸ்லீவ் தைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இந்த மெத்தடில் தைச்சோம்னா கண்டிப்பாக லைனிங்கை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டி லைனிங்கை அட்டாச்மெண்ட் பண்ணுறோம். இப்படி வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் பஃப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் கீழே ஒரு மாதிரியான பஃப் வச்சுருப்பேன், மேலே அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பஃப்பு. மேலே லைனிங்லையும் பாருங்கள், லைனிங்கில் எந்த சுருக்கமும் இல்லை. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டி எடுத்துடுறோம். பாருங்கள், அழகாக வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா பஃப் ஸ்லீவு ஓரளவு ரெடி பண்ணால் வந்துருச்சு நம்மளுக்கு. பாருங்கள், வெட்டி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், சென்ட்ரு மைய பகுதியை நம்ம அர்க்காத் பண்ணிடுறோம். அது வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணின அளவுக்குள்ளே பஃப்பை வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம 2 கைக்குமே பஃப்பை வச்சுட்டோம். பாருங்கள் தோழர்களே, நம்ம பஃப்பை எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது அழகாக இருக்கா எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். பாருங்கள் பஃப்பை எந்த அளவுக்கு வச்சுருக்கோம்னு. 2 கையிலையுமே ஆப்போசிட் பஃப் தான் வச்சுருக்கோம். அதை போக கீழே வந்து நான் எப்படி பஃப் வச்சுருக்கேன்னு பாருங்கள். கீழே இந்த பக்கெட் இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், கீழேயும் மேலேயும் ஆப்போசிட்டில் வச்சுருப்பேன். அப்போ தான் கை போடும்போது பஃப் அழகாக ரொம்ப தெளிவாக இருக்கும், நல்லா தூக்கிக்கிட்டு இருக்கும் பஃப், நல்லா கூஜா கை மாதிரி. அடுத்து கரையை தச்சு கையை ஃபினிஷ் பண்ணிடுவோம். 2 கையையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பஃப் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டோம் ஆப்போசிட்டில் லைனிங் பக்கெட்டு. நம்ம வெட்டி வச்சுருந்த கரையை எடுத்து ஏற்கனவே 1 இன்ச்சில் அர்க்காத் பண்ணியிருந்தோம் பாருங்களேன், அதிலிருந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த அளவுகளெல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணணும். கரெக்டாக நம்ம தைச்சாதான் நம்ம நினைக்கிற மாதிரி ப்ளவுஸ் கை, இந்த பஃப்பு கையெல்லாம் கரெக்டாக வரும். பாருங்கள், நான் அர்க்காத் பண்ணி கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். அதில் தான் நான் ஆரம்பித்தேன், அதில் தான் முடிக்கிறேன். முதல் கையை தைச்சாச்சு. இப்போ 2வது கையையும் பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டு லைனிங்கை தான் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வச்சுருக்கிற பஃப்பு கீழே இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. அந்த 1 இன்ச்சு இதுதான் கையினுடைய அளவு. நம்ம ஏற்கனவே வெட்டியிருந்ததை வீடியோவினுடைய ஆரம்பத்திலேயே நான் அதான் உங்களுக்கு சொன்னேன். பாருங்கள், கரெக்டாக தைச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தையல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அப்பொழுது தான் கை போடும் பொழுது கீழே ரவுண்டாக அழகாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இப்போ நம்ம வெட்டிட்டோம். எக்ஸ்ட்ரா ரொம்ப துணி உள்ளே இருந்துச்சுன்னா கனமாக இருக்கும், கனமாக இருந்துச்சுன்னா கை போடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஏற்படக்கூடாது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தேவையான அளவை வைத்து விட்டு மீதத்தை வெட்டிட வேண்டியது தான். அதற்கப்புறம் அப்படியே திருப்பி பாருங்கள், அப்படியே திருப்பி லைட்டாக சுரண்டி அந்த நீவி விட்டுக்கிறோம். பாருங்கள், நீவி விட்டு நல்லா நீவி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த இடம் அமையும். நான் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அப்படியே திருப்பி மேலே ஒரு அமுக்கு தையலை போட போகிறோம். பாருங்கள், அமுக்கு தையல் போடுறோம் பாருங்கள். லைனிங் வந்து மேலே தெரியக்கூடாது, கரை உள்ளேயும் போயிடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நீவினமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். பாருங்கள், நான் போடுறேன். தையலை போடும் பொழுது லைனிங் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறணும். கொஞ்சம் நம்ம ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது அடுத்த விஷயத்துலையும் கவனம் செலுத்தணும். பார்டரில் அமுக்கு தையல் போடும் பொழுது கீழே லைனிங்கையும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறணும். அடுத்த கையையும் நீவிட்டோம். பாருங்கள், நீவினதுக்கப்புறம் மறுபடியும் அமுக்கு தையல் போடுறோம் பாருங்கள். அமுக்கு தையல் போடும்போது கீழே லைனிங்கை கரெக்டாக பார்த்துக்கிறணும், முன்ன பின்ன வந்துடக்கூடாது, இழுத்து விட்டுக்கிறணும். பாருங்கள், நான் இழுக்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிறணும். அப்போ தான் முன்ன பின்ன வராமல் பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இப்போ 2 பக்கட்டும் நம்ம பார்டர் 2 கையிலையும் தைச்சாச்சு. தைச்சதற்கு பிறகு இப்போ நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு மடிக்க போகிறோம் அப்படின்னு. பாருங்கள், அந்த அளவுக்கு பிசுறு இருக்குது கரெக்டாக நம்ம வச்சு தைச்ச இடம். பாருங்களேன், நான் நல்லா விரலை வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க. நல்லா பாருங்கள், ஜூமில் காட்டுறோம் பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது கரெக்டாக. பாருங்கள், கை வச்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு மார்க்கும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் மடிக்கணும் நம்ம. இப்போ இந்த அளவுக்கு மடிக்கணும்னா எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கு கொஞ்சம் துணி வேணும். அப்போ 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்றோம். இந்த 1/2 இன்ச்சு வச்சது போக மீதத்தை வெட்டி எடுத்துட வேண்டியது தான். 1/2 இன்ச்சு நம்மளுக்கு போதுமானது. வெட்டிட்டேன் பாருங்கள்.
அவ்வளோதான் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸு நம்ம தைக்கும் பொழுது, இந்த கையை தைக்கும் பொழுது எந்த எடிட்டிங்கும் பண்ணலை. நேச்சுரல் என்னமோ அதை அப்படியே வீடியோவாக எடுத்து நம்ம உங்களுக்காக போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம தைக்கிறோம் மடித்து அழகாக. பாருங்கள், கரெக்டாக அந்த நம்ம தைக்கும் பொழுது அடுத்த விஷயத்தை கவனிக்கணும். நம்ம வச்ச ஃபில்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். அதை கரெக்டாக வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம மடித்து மேலே பார்ட்ரு வைக்கும் பொழுது கூட நம்ம வச்சுருக்கிற அந்த மடிப்புகள் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் எப்படி கரெக்டாக கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாறிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி தைக்கணும். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கையை பஃப் ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். பஃப்பை பாருங்கள். பஃப்பை பார்த்துட்டு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பஃப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 2 பஃப்பு கையையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நேரத்தின் அருமை கருதி ஒரு பஃப்பு கையை மட்டும் நான் காமிச்சேன். பாருங்கள், ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன் பஃப்பு கீழே. நல்லா பாருங்கள், வீடியோவை நன்றாக கவனியுங்கள். பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், மேலே நான் எந்த மாதிரி காட்டுறேன்னு இன்னும் தெளிவாக உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் எடுத்து காமிக்கிறேன். கீழே பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், பஃப் ஸ்லீவை ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பஃப் ஸ்லீவ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கையை ரெடி பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹாம்கோல் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம சென்டரில் இருந்து கையை சேர்த்துட வேண்டியது தான். பாருங்கள், நான் சென்டரில் இருந்து கையை வச்சு கரெக்டான அளவில் கட்டிங் பண்ணியிருக்கோம். அதனால் கரெக்டாக இருக்குது எல்லாமே. நம்ம இப்போ கையை ஸ்லீவாக அட்டாச்மெண்ட் பண்ணுறோம். அட்டாச்மெண்ட் பண்ணும் பொழுது கீழே பஃப்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு, இந்த பாருங்கள், நான் பார்க்குறேன் பாருங்கள், செக் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி உறுதிப்படுத்திக்கிட்டு அப்படியே நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணணும். அவசரத்தில் அட்டாச்மெண்ட் பண்ணிடக்கூடாது. நிதானத்தை கடைப்பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா நம்ம வச்சுருந்த பஃப்பு ரொம்ப தெளிவாக வரும். சீக்கிரம் உங்களுக்காக ப்ளவுஸினுடைய கட்டிங் ஃபுல் வீடியோ மற்றும் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ போட போகிறோம். பாருங்கள், இப்போ பஃப் ஸ்லீவு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம 2வது கையையும் சேர்த்துருவோம். பாருங்கள், சென்டர்லேருந்து கரெக்டாக நம்ம கட்டிங் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டிச்சிங் கரெக்டாக நம்மளுக்கு அளவு வந்துருச்சு. நம்ம தைக்கும் பொழுது பஃப் ஸ்லீவ் எப்போவுமே தைக்கும் பொழுது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம பஃப் எந்த அளவுக்கு எந்த மாதிரி வச்சுருக்கோமோ அதை கரெக்டாக உறுதிப்படுத்திக்கிட்டே வரணும். அப்போ தான் பஃப்பு கரெக்டாக கையில் அவங்க போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் பார்த்துக்கிட்டே தைக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்குது பஃப்பு. அதை நான் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கேன். சில பேர் பஃப்பை வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்காக சேர்த்துடக்கூடாது கையை. ஏன்னா சில நேரங்களில் கை சேர்க்கும் பொழுது பஃப்பு பிளாட்டாக மாறிடும் அப்படியே. அதனால் அதை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை செக் பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் பஃப்பு இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முடியும். அவ்வளோதான் மக்களே, 2 ஸ்லீவையும் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸை பார்த்துருவோம். பாருங்கள், எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ப்ளவுஸ் முழுசாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். துணி பத்தாமல் ரொம்ப சிரமப்பட்டு வச்ச பஃப்பு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.